அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய வரலாறு தினமும் ஒரு நாள் அப்படின்ற வீடியோவில் நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மக்களின் மரபுகளையும் வீரம், கொடை, சிறப்பு போன்றவற்றை பல உலகிற்கே எடுத்துரைத்தவர்கள் நம் மன்னர்கள். அதிலும் குறிப்பாக நம் சோழ மன்னர்கள் அவர்களின் கப்பல் படை, காலான் படை, யானைப்படை, குதிரைப்படைகளை கொண்டு பல உலகில் உள்ள பல நாடுகளை வென்று கடல் தாண்டியும் ஆட்சி செய்தார்கள். அதில் குறிப்பாக நாம் ராஜராஜ சோழனை பற்றி பார்த்தால் அவரின் பேரையும் அவரது வீரத்தையும் எடுத்து உரைக்கும் விதத்தில் நமது தஞ்சை பேருடையார் கோவில் பெரிய கோவில் என்னும் பெயரில் 1000 ஆண்டுகளும் தாண்டியும் வளர்ந்து நிற்கின்றது. அதற்கே அக்கோவிலே அவருக்கான ஒரு அறிமுகமாகும். காலமானது சோழர்களின் பொற்காலம் என அழைக்கப்படுது. இவரது காலத்திலேயே செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் உருவாக்கப்பட்டன. மெய்கீர்த்திகளாகவும் அது உருவாக்கப்பட்டன. இவரது காலம் 985 ஆண்டு முதல் 1014 ஆண்டு வரை இவர் ஆட்சி செய்தார். இவரது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தனர். அது மட்டுமின்றி இவர் பக்தி சம்பந்தமான இலக்கியத்திற்கும் இவர் உதவியுள்ளார். அதன்படியே நம்பியார் நம்பி பெரிய புராணத்தை ஒன்றாக 12 திருமுறையாக சேர்ப்பதற்கு இவரே மிகவும் முக்கிய பங்காற்றி வருகிறார். அது மட்டுமின்றி இவரது திராவிட கட்டிடக்கலையானது நாடெங்கும் புகழை இவருக்கு சேர்த்துள்ளன. தற்போது வரை இவர்களது துறைமுகமானது பூம்புகார் ஆகும். இவர்கள் ஆட்சியில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு பல விதமான சிறப்பு வரிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இவருக்கென தனி பண்பையும் பாங்கினையும் மரபுகளையும் கொண்டு இவர்கள் சோழ மன்னர்களாக திகழ்ந்து இவர்கள் ஆட்சி பெருமையை பெற்று வருகின்றனர். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.